ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். சின்ன மருமகள் சீரியல் அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டு ட்ராக் வந்து வருதுங்க. பட் எப்படா இந்த ட்ராக் வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எப்படி எல்லோரும் எதுக்காக ஏற்காடு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எப்படா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல எக்ஸாக்டாக. ஆனாலும் அவங்க இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போகிறாங்களாம். இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கே தெரியுதா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இதெல்லாம் லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போயிட்டுருக்கீங்க. சீரியல் நம்ம லாஜிக்லாம் பார்க்க முடியாது தான். பட் ஆனாலும் அவங்களுக்கு இப்போ வந்து ஃபைனலாக ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோனோட மாமியாருக்கும் வந்து தெரிஞ்சிடுச்சு. பட் ஆனால் வீட்டில் வேறு யாருக்குமே தெரியாது. இதை வச்சு சர்ப்ரைஸ், அதாவது சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் எப்போ வெளியே வரும்னு தெரியல. ஸோ உண்மை வெளியே வரும்போது ஹீரோ எப்படி பிஹேவ் பண்ணுவார் நமக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எல்லா ட்ராக்குமே. எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல்வாதிங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறதும் அவங்க கண்ணில் மாட்டாமல் எக்ஸாம் எழுதுறதும் கொஞ்சம் எல்லா ட்ராக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ எப்படியும் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தெரியாமலாம் போக போது எப்படியும் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க. ஊர் ஃபுல்லாக தெரியாமல் இருக்கவே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கொண்டு போவாங்க ட்ராக். இது என்னோட கெஸ்ஸு. பட் இதெல்லாம் ஓகேங்க. ஏற்காடு ட்ரிப் எதுக்காக வருதுன்னு அப்கமிங் அதுக்கான ஷூட்டிங்குமே போயிட்டுருக்கு. பட் என்ன இதில் உங்களோட கெஸ்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.